வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாதிப்பிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என புத்தாண்டில் அனைவரும் உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் காலாவதியான ஓட்டுநர் உரிமம், பதிவுச் சான்றிதழ் உள்ளிட்டவற்றிற்கான செல்லுபடி காலம் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்து கோவிட்-19 பாதிப்புக்கு முந்தைய நிலையை எட்டி வருவதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். 6 மாதங்களுக்கு பின்னர் கோவிட்-19 தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 19,000க்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களிலிருந்து நம் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் மேலும் ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கொரோனா காரணமாக இந்த ஆண்டு இது பற்றிய விவாதங்கள் அந்த அளவுக்கு நடைபெற முடியாமல் இருந்தது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிப் பொருட்களிலிருந்து நாம் நாட்டை விடுவிக்க வேண்டும். தூய்மை பாரத இயக்கத்தின் முதல் உறுதிப்பாடே இதுதானே. இதுவும் 2021ஆம் ஆண்டுக்கான உறுதிப்பாடுகளில் ஒன்று. புத்தாண்டுக்கான பல நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பொருட்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே அனைவரும் வாங்க வேண்டும் என்று புத்தாண்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கு வயது தடையில்லை என்று கூறிய பிரதமர், சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி 92 வயதிலும் கூட கணினியை பயன்படுத்தி புத்தகத்தை எழுதி வருவதாக தெரிவித்துள்ளார். கற்கும் பேரார்வம் ஏற்படுத்தும் ஆற்றல் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு தெரிய வந்தது. இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதியவர் ஸ்ரீ டி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி பற்றியது. ஸ்ரீ டி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமியின் வயது 92. இவர் இந்த வயதிலும் கூட கணிப்பொறியில் தனது புத்தகத்தை எழுதி வருகிறார். தானே தட்டச்சு செய்கிறார். ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி அவர்கள் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் பாண்டித்யம் பெற்றவர். இவர் இதுவரை சுமார் 16 ஆன்மீக நூல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் கணிப்பொறி வந்த பிறகு இனி புத்தகம் எழுதுதலும் அச்சிடுதலும் மாறிவிட்டன என்று இவருக்கு பட்டவுடன் இவர் தனது 86வது வயதிலே கணிப்பொறி இயக்குவதை கற்றார். தனது பயன்பாட்டிற்கு தேவையான மென்பொருளை கற்றார். இப்போது இவர் தனது புத்தகத்தை நிறைவு செய்து வருகிறார். எதுவரை வாழ்க்கை ஆற்றல் நிரம்பியதாக இருக்கிறதோ அதுவரை வாழ்க்கையில் கற்கும் பேரார்வம் இறப்பதில்லை, கற்றுக்கொள்ளும் விருப்பம் மரிப்பதில்லை என்பதற்கு ஸ்ரீ டி ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி அவர்களின் வாழ்க்கையே ஒரு மெய்சாட்சி. கோயம்புத்தூரைச் சேர்ந்த காயத்ரி தனது தந்தையுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்காக சக்கர நாற்காலி ஒன்றை வடிவமைத்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நண்பர்களே, தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு நெகிழ வைக்கும் முயல்வு பற்றி நான் படிக்க நேர்ந்தது. நீங்களும் சமூக ஊடகங்களில் இவை பற்றிய காட்சிகளை பார்த்திருக்கலாம். நாம் அனைவரும் மனிதர்களை சுமக்கும் சக்கர நாற்காலிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் கோவையைச் சேர்ந்த ஒரு பெண் காயத்ரி தனது தந்தையாருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாயிற்காக சக்கர நாற்காலி ஒன்றை வடிவமைத்திருக்கிறார். இந்த புரிந்துணர்வு உத்வேகம் அளிக்கிறது. அனைத்து உயிர்களிடத்தும் தயையும் கருணையும் மனதில் நிறைந்திருந்தால் மட்டுமே இப்படி ஒருவரால் செய்ய முடியும். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹேமலதா என்ற தமிழ் ஆசிரியர் கோவிட்-19 காலத்தில் நூதன வழிமுறையை கையாண்டு பாடங்களை அனிமேட்டட் வீடியோவாக தயாரித்து மாணவர்களுக்கு விநியோகம் செய்ததாகவும் பிரதமர் கூறினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆசிரியை பற்றி நான் படிக்க நேர்ந்தது. NK ஹேமலதா என்ற இவர் விழுப்புரத்தில் ஒரு பள்ளியில் உலகின் மிகத் தொன்மையான மொழியாம் தமிழை பயிற்றுவித்து வருகிறார். கோவிட்-19 பெருந்தொற்று நிலவும் வேளையிலும் தனது பயிற்றுவித்தலுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார். இவருக்கு முன்னால் கண்டிப்பாக
சவால்கள் இருந்தன. ஆனால் இவர் ஒரு நூதனமான வழிமுறையை கைக்கொண்டார். இவர் படிப்பின் அனைத்து 53 அத்தியாயங்களையும் பதிவு செய்தார். அனிமேட்டட் வீடியோ, இயங்குபட காணொளிகளை ஏற்படுத்தி இவற்றை ஒரு பென்டிரைவ் கருவி வாயிலாக தனது மாணவர்களுக்கு விநியோகம் செய்தார். இதனால் இவருடைய மாணவர்கள் மிகுந்த பயன் பெற்றார்கள். இந்த அத்தியாயங்களை கண்ணால் கண்டு புரிந்து கொள்ள முடிந்தது. நாட்டில் சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 60% அதிகரித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் சிறுத்தை புலிகள் ஆபத்துகளை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அவர், இந்த சூழலில் நமது நாட்டில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். சிங்கங்கள், புலிகள் மற்றும் நாட்டின் வனப்பரப்பு அதிகரித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அரசும் பொதுமக்களும் வன உயிரினங்கள் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். புத்தாண்டு வருவதை சுட்டிக்காட்டி நாட்டு மக்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். முடிவுற்ற 3 திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், முன்பு தீவிரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்த மணிப்பூர் மாநிலம் தற்போது வளர்ச்சிப் பாதையில் செல்லத் தொடங்கியிருக்கிறது என்றார். இந்த மாநில இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் சிறந்து விளங்குவதாகவும் அவர்களை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பிஜேபி அரசு அதிக அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதுடன் அமைதியை நிலைநாட்டியிருப்பதாகவும் திரு அமித் ஷா கூறினார். கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் காலாவதியான ஓட்டுநர் உரிமம், பதிவு சான்றிதழ் உள்ளிட்டவற்றிற்கான செல்லுபடி காலம் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆவணங்களின் செல்லுபடி காலம் தொடர்பாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் அவை அனைத்தும் வரும் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டிருந்தது. தற்போது கோவிட்-19 பாதிப்பு சூழலை கருத்தில் கொண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் மக்களுக்கும் போக்குவரத்துத்துறை ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும் தொற்று பாதிப்பு காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு விமான போக்குவரத்து கோவிட்-19 பாதிப்புக்கு முந்தைய நிலையை எட்டி வருகிறது என்று அந்த துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நேற்று நாடு முழுவதும் 2129 விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும் இதில் 2,27,821 பயணிகள் பயணித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பாதிப்புக்கு பின்னர் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி மீண்டும் விமான சேவை இயக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக டிசம்பர் 1 தேதியன்று உள்நாட்டு பயணிகள் எண்ணிக்கை 2,52,000 என்ற அளவை எட்டியதாக அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 170 நாட்களில் முதல் முறையாக இன்று இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 19,000க்கும் குறைவாக உள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாதிப்பிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என புத்தாண்டில் அனைவரும் உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் காலாவதியான ஓட்டுநர் உரிமம், பதிவுச் சான்றிதழ் உள்ளிட்டவற்றிற்கான செல்லுபடி காலம் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்து கோவிட்-19 பாதிப்புக்கு முந்தைய நிலையை எட்டி வருவதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். 6 மாதங்களுக்கு பின்னர்
கோவிட்-19 தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 19,000க்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.